யாமறிந்த மொழிகளிலே தன்னகரில்லா மொழி தமிழ் மொழி. என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். காலத்தை கடந்து நிற்கும் பண்டைய நாகரிகங்களின் தொகுப்புகளில் ஒன்றான தமிழர்களின் வயதை, அதாவது நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தை கணக்கிட சில ஆராய்ச்சிகளின் முடிவுகளால் தெளிவுபடுத்தப்படுகிறது. கீழடி அகழ்வாராய்ச்சி முடிவுகள், அதை பற்றிய காணொளியை பார்ப்போம். மதுரை நகரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது கீழடி கிராமம். மதுரை நகரில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது கீழடி. 1974ஆம் ஆண்டு விவசாயத்திற்காக கிணறு தோண்டப்பட்ட போது கிடைத்த செங்கற்களை ஒரு மாணவன் எடுத்து வந்து ஆசிரியர் திரு பாலசுப்பிரமணியன் அவர்களிடம் கொடுத்துள்ளான். இதுவே கீழடி ஆராய்ச்சியின் முதல் பொறியாக அமைந்தது. செங்கற்கள் கிடைத்த இடத்தில் ஆசிரியர் மற்றும் சில மாணவர்கள் சென்று பார்க்கும் பொழுது கழுத்துக்கு மேலே மட்டும் தலை உள்ள பொம்மைகள், கருப்பு சிவப்பு வண்ணம் மண் குவளை, மண்டை ஓடுகள், எலும்புகள், நாணயங்கள், தாளிகள் கிடைத்துள்ளன. இதை அன்றைய ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார். ஆனால் இன்று வரை பதில் வரவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையும். அடுத்த ஆண்டே பள்ளியில் ஹிஸ்டரி கார்னர் என்ற பகுதியை ஏற்படுத்தி கிடைத்த பொருளை வைத்திருந்தார் திரு பாலசுப்பிரமணியன். 1976ஆம் ஆண்டு அப்போதைய தொல்லியல் ஆய்வுத்துறை இயக்குனர் திரு நாகசாமி அவரை சந்தித்து கண்டுபிடித்த பொருட்களை சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கவும் ஏற்பாடு செய்தார். சில பொருட்களை ஆராய்ச்சிக்காகவும் வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள். சரியாக 37 ஆண்டுகளுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு தொல்லியல் ஆய்வாளர் திரு வேதாச்சலம் மற்றும் திரு அமர்நாத், திரு ராஜேஷ் ஆகிய 3 நபரும் சென்று அந்த கிணறு அமைந்த பகுதியில் ஆராய்ச்சியை தொடங்கினர். மேலும் வைகை நதிக்கரையில் நடைபெற்ற ஆய்வில் சுமார் 293 பல்வகை எச்சங்கள் கொண்ட ஊர்கள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில் கீழடியை தேர்வு செய்து 2015ஆம் மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் மத்திய அரசு அனுமதியோடு ஆராய்ச்சியை தொடங்கியது மூவர் குழு. முதல் 3 கட்ட அகழ்வாயுடன் மத்திய தொல்லியல் துறை அகழ்வாயை நிறுத்திய நிலையில் 1818 பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டு தமிழக தொல்லியல் துறை 4ஆம் கட்ட அகழ்வாயை தொடங்கிய போது 2600 ஆண்டுகள் பழமையான நகர நாகரிகம் செழுத்தோங்கி இருந்தது என கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 6 தங்க பொருட்கள் உட்பட 5820 பொருட்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. கட்டுமான அமைப்பு முதிர்ச்சி அடைந்த எழுத்தறிவு பெற்ற சமூகமாக தமிழ் சமூகம் விளங்கியதை அறிய முடிகிறது. இதற்கு சான்றாக பானை ஓடுகளில் இடம்பெற்ற தமிழ் பிராமி எழுத்துக்களின் காலம் கிமு 1080 ஆண்டுகள். இரும்பு ஆணிகள், சுடுமண்ணால் தயாரிக்கப்பட்ட அணிகலன்கள், ஆபரணங்கள் மற்றும் சதுரங்க ஆட்டக்காய்கள், பகடக்காய்கள் போன்ற விளையாட்டு பொருட்களும் கிடைத்துள்ளன. 5ஆம் கட்ட அகழ்வாய்வு முடிவில் கட்டிட அமைப்புகள், சதுர வடிவில் செங்கற்களால் ஆன தொட்டி போன்ற அமைப்புடன் மதில் சுவர்களும் உரை கிணறுகளும் இங்கே கண்டறியப்பட்டுள்ளன. இரும்பினால் ஆன பொருட்கள் உட்பட
650க்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த தமிழ் சமூகத்தில் கிடைத்துள்ளது. 6ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் முடிவில் ஒரு ஆர்டிக்கிள் வெளியானது. அதுதான் நம் முன்னோர்களின் அறிவியல் சார்ந்த முன்னேற்றம் என தெரிய வந்தது. நாம் இப்பொழுது பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கார்பன் நானோ டியூப்ஸ் முறையை அப்பொழுதே நம் முன்னோர்கள் பயன்படுத்தி உள்ளார்கள். கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து பொருட்களையும் கார்பன் சோதனை செய்தார்கள். இந்த சோதனையின் அனைத்து பொருட்களின் தன்மையும் கண்டறியப்பட்டது. அதில் சில மண்பானை ஓடுகள் சிகப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் பளபளப்பான தன்மை கொண்டதாக காணப்பட்டது. இதனால் இன்னும் 3 சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. முதலாவது சோதனையாக டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக், இரண்டாவது சோதனையாக மைக்ரோ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக், மூன்றாவது சோதனையாக எக்ஸ்ரே போட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக். இந்த 3 சோதனைகளின் முடிவில்தான் கார்பன் நானோ டியூப்ஸ் பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது. இந்த கார்பன் நானோ டியூப்ஸ் என்ற ஒன்றை இந்த அதிநவீன அறிவியல் காலத்தில் நாம் 1991ஆம் ஆண்டுதான் கண்டுபிடித்தோம் என்பதை இங்கு நினைவு கூற வேண்டும். ஆனால் நம் தமிழ் முன்னோர்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இப்பொழுது உள்ளதை விட இன்னும் நவீனமயமாக பயன்படுத்தி உள்ளார்கள் என்பது நம்மை ஆச்சரியப்படவும் ஆழ்ந்து யோசிக்கவும் வைக்கிறது. நம்மால் யூகிக்க முடியாத அளவு நகர நாகரிக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்பதை இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இத்துடன் அடுத்த கட்ட சோதனை முடிவுகளுடன் என் தமிழ் சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். நன்றி. தமிழ் வெல்லட்டும்.